எல்லாருக்கும் நமஸ்காரம். சமீப காலத்துல பெரும்பாலான பெற்றோர்கள் அவங்க பசங்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, பசங்க பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க, எது சொன்னாலும் கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க, எப்ப பாரு போன்லயே இருக்காங்க, படிப்பு போறவே போறாது, கவனமே இருக்க மாட்டேங்கிறது, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொன்னாக்க உடனே அதை செய்யக்கூடாதுன்னு இருக்காங்க, என்ன பண்றதுனே தெரியல. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்ப நம்ம காதுல கேட்கணும். அதே குழந்தைகள் ஒரு கிரிக்கெட்டரோ இல்லை ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனோ இல்லைன்னா ஒரு பெரிய ஹீரோவோ அவங்கள ரொம்ப அவங்க விரும்புகிறாங்க, அவங்க சொல்றது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில என்ன கடைப்பிடிக்கிறாங்களோ அதை இவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன காரணம்? இங்க மாட்டேன்னு சொன்ன குழந்தைகள் அங்கேயே சிலதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்க்க போமே. இப்போ அந்த மாதிரி யார் அவங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஏதோ ஒரு அம்சம் இவங்களுக்கு ஒரு அட்ராக்ட் பண்றது இல்லையா? ஸோ அதனால அவங்க தன்னை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம அதனால என்ன பண்ணணும், நம்ம குழந்தைகளோட எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். இது செய், அது செய், இது செய்யாது அப்படிங்கிறத விட நாமளே ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா, ஏன்னா அவங்க அப்படிதான் இருக்காங்க, அவங்க யார் யார் பெரிய ஹீரோ இதெல்லாம் நினைச்சு ஃபாலோ பண்ணணும்னு அப்படியே ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கா இருக்காங்களோ அவங்க எல்லாம் லிவிங் எக்ஸாம்பிள். அவங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் கடைப்பிடிச்சு காமிக்கிறாங்க, அது இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால இவங்க அவங்களுக்கு அட்ராக்ட் ஆகிறாங்க, கனெக்ட் ஆகிறாங்க. ஸோ அதே பிரின்சிபலை தான் நம்ம செய்யணும். பெற்றோர்களா நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையிலையும் எது எது அவங்களை கடைப்பிடிக்க சொல்லணும், எது எது அவங்க செய்யணும், எது நல்ல வழி அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சு அவங்கள கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அந்த வழிகளை நாம நம்ம லைஃப்ல கடைப்பிடிக்க ஆரம்பிக்கணும். அவங்கள ஃபோன் நிறைய பார்க்காத, அப்புறம் நல்ல புத்தகங்கள் படி இப்படின்னு சொல்றதை விட நம்ம ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் அவங்களுக்கு முன்னால லிவிங் எக்ஸாம்பிளா இருக்க ஆரம்பிக்கணும். அப்போ நமக்கும் அவங்களுக்கும் அதே கனெக்டிவிட்டி கிடைச்சிடும். அப்போ பல விஷயங்கள் நல்லதா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இத்தனை நாள் இது பண்ணாத, அது பண்ணு, இது பண்ணா நல்லது, இப்படி சாப்பிடு, அப்படி பண்ணு, இப்படி நில்லு, இப்படிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸ்டாப் டெல்லிங் தட். இதுமே சொல்லக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் கனெக்ட் பண்ணணும்னாக்க அவளையும் நம்மளையும் அவ பொண்ணுன்னு நினைச்சு பார்க்கணும்னா நம்ம சில விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காத்தால எழுந்துக்கிறா, நமக்கு என்ன தோணும், குளிச்சுட்டு சுவாமி கிட்ட போய் ஒரு நிமிஷம் நிற்கலாமே அப்படின்னு தோணும். ஆனால் அவளுக்கு இருக்கிற பிஸியில் கடகடன்னு எழுந்தோமா, குளிச்சோமா, ட்ரெஸ் பண்ணிட்டோமா, கிளம்பணும் அப்படிங்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒர்க்கிங்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு முன்னால் குளிச்சுட்டு நேராக நம்ம சுவாமி கிட்ட போயிட்டு ஒரு 2 நிமிஷம் இருங்கப்பா, நான் கொஞ்சம் சுவாமிகிட்ட கொஞ்சம் ஜபம் பண்ணிட்டு வந்துவிடுறேன் அப்படின்னு ஒரு 2 மினிட்ஸ், ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் சுவாமி கிட்ட நின்று நம்மளுடைய பிரார்த்தனை, இன்னைய பொழுது எல்லாருக்கும் நன்னா இருக்கட்டும்ப்பா அப்படின்னு அவ காதுபட சொல்லுங்க. அவளை பண்ணுன்னு சொல்லாதீங்க, அவ காதுபட நீங்க பண்ணுங்க. அடுத்தது இப்போ நம்ம எல்லாருக்குமே தோணும், சாப்பிட உட்காண்டதும் அன்னபூர்ணே அப்படின்னு ஏதாவது சொல்லணும், இல்லை அட்லீஸ்ட் அப்பா இன்னைக்கு உன் பிரசாதமாக எனக்கு கொடுத்த ஏதாவது ஒன்று நம்ம பகவானுக்கு ஒரு தேங்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தோணும். அது குழந்தைகளுக்கு சொல்லுவோம், அம்மா அதை சொல்லுமா அப்படின்னு. ஆனால் என்ன அது சொன்னாதானா, இல்லாட்டா சாப்பிட முடியாதா, இல்லாட்டா நன்னா இருக்காதா அப்படின்னு ஒரு விதண்டாவது கேள்விகள் வரும். பிகாஸ் அவளுக்கு என்னென்னா அந்த ஒரு டென்ஷன், அந்த ஒரு வேலைகள் இதெல்லாம் இருக்கிறதுனால இது என்னத்துக்கு அப்படின்னு. ஸோ என்ன பண்ணோம், இன்னும் சொல்லாதீங்க, அவளுக்கு தட்டில் போடுறேன் இல்லையா, உங்கள் கையிலேருந்து தானே தட்டில் வாங்கிக்க போகிறேன், ஐதர் இட் இஸ் அ டைனிங் டேபிள் ஆர் ஃப்ரம் த கிச்சன். என்ன பண்ணுங்க, அங்கே அது கிட்டக்கு ஒரு சுவாமி படத்தை வச்சுட்டு அவளுக்கு தட்டில் போட்டுட்டு அவளை சொல்லாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்பா இன்னைக்கு நீ கொடுத்த பிரசாதம் என் குழந்தைக்கு உடம்புக்கு நல்லா இருக்கணும், நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல சிந்தனை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டை அவள்கிட்ட கொடுங்க. வேற ஒன்றுமே சொல்லாதீங்க, நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. எப்படி அங்கே டபுள் ஒர்க் ட்ரிபிள் ஒர்க் ஆனாலும் பண்ணுங்க. பண்ணதான் ஒன்னொன்னா அவ பார்த்து ரியலைஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ வண்டியில கிளம்புறா, இல்ல வாசல் விட்டு கிளம்புறான்னாக்க நீங்க கிடுகிடுன்னு அவளோட போங்க. வாசல்ல போய் நின்றுட்டு அவ கிளம்புறதுக்கு ஒரே நிமிஷம் பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா ஆஞ்சநேயா, அப்பா நீ அவளோட துணையை போயிட்டு நல்லபடியா அவளை கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு அவ அவனோட சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு வாப்பா பாய் அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு விஷயமும் நம்ம பண்றோம் அப்படிங்கிறச்சு ஓஹோ அப்படின்னு அப்படியே அவ கேள்வி கேட்டா கூட என்ன பண்ணுங்க, எனக்கு இது மனசுக்கு திருப்தியா இருக்குப்பா, நான் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ எம் நாட் கம்பலிங் யூ, உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ணலை, உனக்கு இஷ்டம் இருந்தால் பண்ணு, ஆனால் எனக்கு இது திருப்தியாக இருக்குது, இதுதான் நல்ல வழின்னு தோன்றுறது அப்படிங்கிறத இன்டைரக்டாக அவளுக்கு பண்ணணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம சொல்லுவோம் ஜென்ரல் புக்கே படிக்க மாட்டேங்கிறேன், ஏன் இப்படி பண்ணுறேன்? நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி மேக் இட் அ ப்ராக்டிஸ். நைட்டு வந்து கேட்டுடுங்க, அப்போ நான் வந்து ஒரு 1/2 hour புஸ்தகம் படிக்க போகிறேன், எனக்கு கொஞ்சம் அது வேணும், உங்களுக்கு எதுவும் தேவை இருக்காது இல்லையா, உங்களுக்கு எதுவும் இப்போ என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் இல்லையா, எனக்கு 1/2 hour எனக்கு நான் வந்து இப்போ புக்கு படிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுங்க. நல்ல ஒரு ஜென்ரல் புக்கை படிங்க. அதே போல் வந்து ஒரு பிராணாயாமம் நீங்கள் பண்ணணும். நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி பிராணாயாமம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல விஷயம். குழந்தைகிட்ட சொன்னால் என்னத்துக்கு அப்படின்பா. ஆனால் அந்த பிராணாயாமம் ப்ராக்டிஸ் நம்ம பண்ண 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 அவளுக்கே அது வந்து ஒரு திங்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, புக்கு முடிச்சுட்டு வேறு ஏதாவது வேலை பண்ணுவோம். அப்பா எல்லோரும் படுத்துக்கு போகிறேடா, எனக்கு ஒரு 2 minutes நான் வந்து கொஞ்சம் பிராணாயாமம் பண்ணிவிடுறேன், அதுக்கப்புறம் நான் படுத்துக்கிறேன், அப்புறம் லைட் ஆஃப் பண்ணேன் இல்லையா, உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே அப்படின்னு ஒன்று யூ ட்ரை டு கனெக்ட் வித் தெம். பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க, நீங்கள் பண்ணுங்க. நம்ம உட்காந்துட்டு 2 தடவை பிராணாயாமம் வேறு ஒன்றுமே இல்லை. முதல்ல ஒரு 2 நிமிஷம் என்ன பண்ணுங்க, ஒரு ஃபியூ டைம்ஸ் வந்து நிதானமாக மூச்சை இழுத்து மூச்சை விடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு 5-6 தடவை ஒரு சைடு மூக்கால் மூச்சை இழுங்கோ, இன்னொரு சைடு மூக்கால் மூச்சை விடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ஃபியூ டைம்ஸ் அது பண்ணதுக்கப்புறம் இடது பக்கத்து மூக்கால் வந்து நம்ம மூச்சை இழுத்துட்டு வலது பக்க மூக்கால அந்த மூச்சை வெளியில் விடணும். இது பண்ணும்போது என்னென்னா நம்ம உடல்ல இருக்கிற ஹாட் ஏர் இருக்கு இல்லையா, அது அப்படியே வெளியில் வந்து விடுறது, வயிற்றில் இருக்கிற உஷ்ணம் எல்லாம் வெளியில் வந்து விடுறது. ஸோ இதை வந்து நீங்கள் பாட்டுக்கு பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, அப்பா இன்னைய போது நல்லபடியாக எல்லாருக்கும் போச்சுப்பா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி நீங்கள் ப்ரே பண்ணுங்க. அவளை பண்ணுன்னு சொல்லாதீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பண்ண பண்ண ஓஹோ இது இப்படி பண்ணுறாளே நம்மளும் சொல்லலையே அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுங்க, கேஷுவலாக நீங்கள் படிச்சுட்டு இருக்க புஸ்தகங்கள், சில ஆத்தர் உங்களுக்கு பற்றி தெரியும், என்ன பண்ணுங்க, சும்மா சாப்பிட்றச்சே பா என்னம்மா எழுதியிருக்கா, இந்த தெய்வத்தின் குரலில் பெரியவா என்னமா சொல்லியிருக்கா, இந்த எழுத்தாளர் என்னமா லாஜிக்காக பண்ணுறா, இந்த இடத்துல என்ன வர்ணனை நன்னா இருக்குது, இந்த இடத்துல இதெல்லாம் இருக்கா, திங்க் லவுடுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய மனசில் அந்த புஸ்தகத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை சும்மா சாப்பிடுச்சு நீங்களா யோசிச்சு ஒரு ரெக்கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லுங்க. தென் அப்போ ஓஹோ இதுலெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அப்போ நம்மளும் இதை பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக they will start connecting. ஸோ தட் இஸ் த ஒன்லி பெஸ்ட் வே. அவளை வந்து நிறைய ஃபோன் பார்க்காதுன்னா நம்ம முதல்ல பார்க்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், டங்குன்னு ஒரு சவுண்டு வந்தது நம்ம வந்து அதில் வந்து என்ன மெசேஜ் வந்திருக்கு இல்லை என்ன வந்து ஒரு ஃபார்வேர்டு வந்திருக்குன்னு பார்க்கவே கூடாது. நம்ம என்ன பண்ணோம், இதுக்குன்னு ஒரு இத்தனை டைம் தான் வச்சுக்கணும். ஸோ அப்போ வந்து அதை கூட நீங்கள் அவள்கிட்ட சொல்லணும். வந்துட்டு இப்போ நான் கொஞ்சம் இப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்க போகிறேன், ஒரு 1/2 hour நான் வந்து மொபைல் பார்க்கலான் இருக்கேன், உங்களுக்கெல்லாம் ஏதாவது வேணுமா, எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை இல்லையா, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துருவேன் இல்லையா டைமை அப்படின்னு எவ்ரி திங் நீங்கள் பண்ணுறதை வந்து கனெக்ட் பண்ணி ஸோ நான் இது பண்ண போகிறேன், நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே, உங்களுக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையே, உங்களுக்கு எதுவும் வேண்டாமே. ஸோ அவளை கவனிக்கிற மாதிரியும் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம வந்து அந்த கொஞ்சம் விஷயத்தை நம்மளே ஃபாலோ பண்ண என்ன ஆகுதுன்னா, குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்துடுவாள். ஒவ்வொரு தர்ம விஷயத்தையும் ஃபாலோ பண்ணணுங்கிறத நம்ம அவளை அப்படி கனெக்ட் பண்ணி கொண்டு வந்தோம்னா எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா படிப்பும் நன்னா வரும், அவளுடைய ஃபோக்கஸ் நன்னா இருக்கும், நம்ம தர்மத்தில் சிறந்து வாழ்வா. இது எல்லாத்தையும் நம்ம நடத்தணும்னா மெயின் திங் நம்ம குரு கிட்டக்க ஃபஸ்ட்டு அதை சப்மிட் பண்ணணும். அப்பா இன்னிலேருந்து நான் சங்கல்பம் எடுத்துக்கிறேன், என் குழந்தைய தீர்த்தறதுக்காக நான் வந்து ஒரு விஷயமா பண்ண போகிறேன், அதுக்கு நீ கூட இருந்து என்னை நல்லபடியாக நடத்தி என் குழந்தைகள் எல்லாரையும் அப்படியே தர்ம வழிக்கு கூட்டின்னு வந்துடுப்பா, இது உன் கையில் இருக்குது அப்படின்ற அந்த சரணாகதியை பண்ணிட்டோம்னா குரு நம்ம எல்லாரையும் அழகாக கூட்டிகிட்டு போவார். அப்படியே ஒவ்வொருத்தரும் வந்து நல்ல ஆத்மாக்களை, அதாவது நல்ல சிந்தனை, நல்ல ஆகாரம், நல்ல விஷயம் ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு ஆழமான விஷயம் எல்லார் மனசுலேயும் வந்துடும். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு மேக் அவர் சில்ட்ரன் ஆர் அவர் கிராண்ட் சில்ட்ரன் ஃபாலோ அவர் தர்மா. நம்ம தர்மத்தில் இருக்கிற அத்தனை நல்ல விஷயத்தையும் நம்ம அடுத்த ஜென்ரேஷன்களுக்கு கொண்டு போய் அவளை ஒரு நல்ல பிரஜையாக்கி இந்த நாட்டுக்கு நல்ல ஒரு ஆத்மாக்கள், நல்ல ஒரு சில்ட்ரன், நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேட்ரியாட்டிக் பீப்புள் அவளை நம்ம கொண்டு வரத்துக்கு நம்ம ஒரு சின்ன தூண்டுகோலாக இருக்கும். இதே போல் நம்ம குருவை சரணாகதி பண்ணோம்னா அவர் நம்ம எல்லாரையும் நல்ல வழியில் கூட்டிகிட்டு போவார். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.